கர்த்தருடைய ஆவியானவர் ஏவுகிற அல்லது ஏவின ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். வாசிங்க. கலாத்தியர் புஸ்தகத்தில் 5ஆம் அதிகாரம் 18வது வசனம் வாசிங்க. ஆவியினால் நடத்தப்படுகிறவர்களானால் நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. இப்ப நான் ஆவிக்கும் நியாயப்பிரமாணத்துக்கும் கம்பாரிசனுக்காக இந்த செய்தி எடுக்கல. ஆவியினால் நடத்தப்படுதல் என்கிற காரியத்தை குறித்து நான் உங்களிடத்துல பேச விரும்புகிறேன். பரிசுத்த ஆவியானவர் ஏவினபடி, நான் என்னுடைய சுயமா இல்ல, ஆவியானவர் சொன்ன இந்த வார்த்தையை குறித்து தான் உங்களோடு சொல்ல போகிறேன். நான் ஏற்கனவே உங்களுக்கு நிறைய சொல்லியிருக்கேன். ஆவியினால நடத்தப்படுகிற நிறைய காரியங்களை குறித்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஏன்னா ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் அவர்கள் ஆவியானுடைய வெளிச்சத்தில் நடக்கணும். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. ரட்சிக்கப்பட்டு அப்படி அதிலே நின்றக்கூடாது. நான் ரட்சிக்கப்பட்டேன், எனக்கும் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லி அப்படி நின்றக்கூடாது. அடுத்து பவுல் சொல்லும்போது சொல்றாரு, நீங்க அந்த அஸ்திபாரத்திலே நிற்காம அடுத்த இதுக்கு போவோம் அப்படின்னு. நீங்க பவுல் அல்ல, பவுல்னு சொல்ல முடியாது. இந்த எபிரேயர் நிருபத்தில் எழுதினவர் அவர் சொல்லும்போது சொல்லுங்க. நீங்க எடுத்து வாசிங்க. பிரைஸ் தி லார்ட். எபிரேயர் நிருபத்தில் க்ளோரி டு ஜீசஸ் 6ஆம் அதிகாரத்தை வாசிங்க. 6ஆம் அதிகாரம் முதல். கிறிஸ்துவை பற்றி சொல்லிய நாம் விட்டு செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும் இதெல்லாம் செத்த கிரியைகளுக்கு நீங்களாக்குகிறது தான். என்னது? மனம் திரும்புதல், விசுவாசம், ஞான ஸ்நானம், இன்னும் ஆவியின் ஸ்நானம், அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாமல் பூரணராகும்படி அவர் சொல்றார். பூரணராக வேண்டும். ஆவியில் என்ன ஆகணும்? நம்ம பூரணராகணுங்க. சும்மா அந்த பழைய அஸ்திபாரத்தில் நின்று கூட இன்னும் நான் ரட்சிக்கப்பட்டேன், இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், ஞானஸ்நானம் பெற்றேன், அப்படி இப்படி இல்ல. இன்னும் பூரணராகும்படி. ஹல்லேலூயா. கிருபையின் மேல் கிருபை, மகிமையின் மேல் மகிமை, பலத்தின் மேல் பலம். ஹல்லேலூயா. சங்கீதக்காரர் சொல்றார், அவர்கள் பலத்தின் மேல் பலம் அடைந்து சீயோனிலே தேவ சந்நிதியில் காணப்படுவார்கள் அப்படிங்கிறார். பலத்தின் மேல் பலம், மகிமையின் மேல் மகிமை, மறுரூபத்துக்கு மேல மறுரூபம், மறுரூபப்பட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நான் மறுரூபப்பட்டுட்டேன் அப்படின்னு சொல்லவே முடியாது எந்த மனுஷனும். ஹல்லேலூயா. மறுரூபம்னா தெரியுதா உங்களுக்கு? மறுரூபம் என்ன? சுருக்கமா சொல்லுங்க பாப்போம். மறுரூபம்னா பழைய மனுஷனிடத்திலிருந்து செத்து போயின்னு சொல்றதை விட பழைய மனுஷனிடத்திலிருந்து அப்படி என்ன ஆகிட்டே இருப்பது? டெவலப் ஆகிக்கொண்டே இருப்பது. அல்ல, நாளுக்கு நாள். இதுல நான் ரட்சிக்கப்பட்டேன்னா பூரணம், கிறிஸ்துவுக்குள் நாம் பூரணம், அது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் கிறிஸ்துவை தேடுவதில் நாம் என்ன செய்யணும்? பூரணத்துக்கு நேரா போய்கொண்டே இருக்கணும். மகிமையின் மேல் மகிமை அடைந்து, பலத்தின் மேல் பலம் அடைந்து. அல்லேலூயா. கொரிந்தியர் புத்தகத்தில் நினைக்கிறேன் சொல்ற, அந்த ஆவியானவராலே நாம் என்ன செய்கிறோமா? மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுவோம். அவரை போல நாம் மறுரூபப்படுவோமா? அது வரைக்கும் நமக்கு வளர்ச்சி இருந்துகிட்டே இருக்குதான். ஹல்லேலூயா. யாரை போல? கிறிஸ்துவை போல நாம் மாறும் வரைக்கும். சொல்லுங்க எல்லாரும், சத்தமா சொல்லுங்களேன். கிறிஸ்துவை போல சொல்லுங்க. எல்லாரும் இணைந்து சொல்லுங்க. கிறிஸ்துவை போல மாறும் வரைக்கும் மறுரூபம். கிறிஸ்துவ போல எத்தனை மாறி இருக்கீங்க நீங்க? அதாவது பிதா நம்மை பார்க்கும்போது கிறிஸ்துவை போலதான் நம்ம பார்க்கிறோம், அது வேற விஷயம். இருந்தாலும் நம்முடைய சுபாவங்கள்ல, நம்முடைய ஆவியின் நிறைவுல எத்தனை பேர் கிறிஸ்துவை போல மாறிட்டோம் அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது. என்ன ஆயிட்டு இருக்கோம் நாம? கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆயிட்டு இருக்கோம்? நாம கிறிஸ்துவை போல மாறிக்கொண்டே இருக்கோம். அந்த ஆவியானவர், அப்ப ஆவியானவர் என்ற ஆவியானவருடைய பங்கு இந்த காரியத்துல மிக மிக முக்கியம். ஹல்லேலூயா. நமக்கு ஆவியானுடைய பங்கு நான் எத்தனையோ முறை திரும்ப சொல்லுவேன். என்ன, ஆவியானவர் என்று சொல்லி முக்கியப்படுத்துகிறனால இயேசு கிறிஸ்துவை நான் கொஞ்சம் முக்கியத்துவத்தை கீழ்படுத்துகிறேன், குறைக்கிறேன் என்று சொல்லி யாரும் நினைக்க கூடாது. இயேசு கிறிஸ்துவே சொன்னது ஆவியானவரே. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த அரசியல்வாதிகள் அவங்க சாகிறதுக்கு முன்னாடி யாரையா நினைச்சிட்டு போவாங்க, அடையாளம் காட்டிட்டு போவாங்க தெரியுமா? அவங்க யார் அடையாளம் காட்டினாங்களோ அவங்களுக்கு ஒரு தனி மதிப்பு உண்டு. அதனாலதான் அவங்க அடையாளம் காட்டிட்டு போறது. ஒரு சிலர் அப்படியே போயிடுவாங்க அந்த இடத்துல விட்டு. நல்ல ஒரு தேர்ந்த அரசியல்வாதி, ஒரு உண்மையா அரசியல் பண்றவன், அவன் என்ன செய்வான்?
தனக்கு அடுத்த ஒரு வாரிசு என்ன செய்வான்? அடையாளம் காட்டிட்டு போவான். அவருக்குள்ள மதிப்பு அந்த கட்சியில அதிகமாக, கட்சியில இருக்கட்டும், மக்கள் மத்தியில இருக்கட்டும், அதிகமா இருக்கும். அதே போல இயேசு கிறிஸ்து ஒரு நல்ல தலைவராக இருந்து அவர் ஆவியானவரை நமக்கு அடையாளம் காட்டி இருக்கிறார். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க. இயேசு கிறிஸ்து இது குறைவில்லை, அவர் அடையாளம் காட்டினவர் தான் ஆவியானவர். அதுக்கு ஆவியானவர் குறைவானு கேட்டே அதுவும் கிடையாது. ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவுக்கு நிகரான பிதா குமாரன். நேற்று நாள்ல இந்த பைபிள் ஸ்டடியில கூட நான் சொன்னேன். 1 யோவான் புஸ்தகத்துல 5ஆம் அதிகாரத்திலயா அதுல சொல்லப்பட்டிருக்கிறது, பிதா வார்த்தை பரிசுத்தாவி என்பவர்கள் என்று சொல்லிட்டு எத்தனை வசனம் சொல்லி வாசிங்க சிஸ்டர்? 5:7. 1 யோவான் 5:7 அதுல சொல்லப்பட்டிருக்க, பரலோகத்தில் சாட்சி எடுக்கிறவர்கள் மூவர். பிதா, வார்த்தைனா யாரு? வார்த்தைனா யாரு? இயேசு கிறிஸ்துக்கு இன்னொரு பேர் தான் என்னது? வார்த்தை. பிதா, வார்த்தை, பரிசுத்தாவி என்பவர்கள் இம்மூவரும் ஒன்றாயிருக்கிறார்கள். இம்மூவரும் ஒன்றாயிருக்கிறார்கள். எப்படி? இம்மூவரும் ஒன்றாயிருக்கிறார்கள். சொல்லுங்க, இம்மூவரும் ஒன்றாயிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அப்போ பிதாவை பத்தி அதிகமா பேசிட்டா கிறிஸ்து பரிசுத்தாவியானவரை குறைச்சிட்டார் என்பதோ, அது இயேசு கிறிஸ்துவை பத்தி அதிகமா பேசிட்டா பிதாவை பத்தி அதிகமா பேசிட்டா கிறிஸ்துவை பற்றி பரிசுத்தாவியானவரை குறைவா பேசுகிறோம் என்றோ, அல்லது கிறிஸ்துவை அதிகமா பேசிட்டா பிதாவை பரிசுத்தாவியானவர் குறைக்கிறோம் என்றோ, அல்லது பரிசுத்தாவியானவரை அதிகமா பேசிட்டா பிதாவையும் இயேசு கிறிஸ்துவையும் குறைத்து பேசுகிறோம் என்பது அர்த்தம் அல்ல. யாரை மகிமைப்படுத்தி பேசினாலும் அவங்களும் என்ன செய்யிட்டு தான் இருப்பாங்க? மகிமைப்பட்டு கொண்டு தான் இருப்பாங்க. ஏன்னா பிதா அனுப்பினவர் தான் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து போய் அனுப்பினவர் தான் பரிசுத்த ஆவியானவர். இவ் மூவரும், அதுக்கு வசனம்லாம் காட்டினா ஆதியாகமத்துல வசனம் காட்டின. அவர் சொல்றாரு, பிதாவாகிய தேவன் சொல்றாரு, நாம் அவர்களை உண்டாக்குவோம் அப்படிங்கிறாரு. என்னது? நாம் அவர்களை. வாசிங்களா, அந்த வசனத்தை எடுத்து வாசிங்களா. ஆதியாகம புஸ்தகத்துல 1:26 வாசிங்க. பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் சொல்றாரு பாருங்க. அவர் சொல்றாரு, நாம் நமது சாயலாக. சொல்லுங்க, நமது சாயலாக என்ன அர்த்தம்? சிங்குலரா ப்ளூரலா? நமது என்ற வார்த்தை சிங்குலரா ப்ளூரலா? ப்ளூரல், பன்மை, ஒருமை அல்ல, பன்மை. நமது, நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக. உண்டாக்குவோம், நான் உண்டாக்குவேன் சொல்லல. அப்போ ஆதியிலேயே, ஆதி என்று சொல்வதை விட அனாதி, அனாதியிலேயே பிதா குமாரன் பரிசுத்தாவி அவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் ஒன்றாய் இருக்கிறார்கள். ஆமென். எனவே நான் இதுக்கு இந்த இவ்வளவு விளக்கத்தை சொன்னேன்னு கேட்டா, ஆவியானவர் என்ற உடனே ஆவியானவரை அதிகமாய் பேசணும். ஏன் இப்போ ஆவியானவர் ஆவியானவர் என்று அதிகமாய் பேசுகிறோம் என்றால், இது ஆவியானுடைய காலம் இது. ஹல்லேலூயா. பிதா ஒரு காலத்துல இருந்தாரு. அவரை பிதாவை பத்தி, தேவனை பத்தி, தேவன் கர்த்தர் பிதா என்று சொல்லி எல்லாம் பேசினாங்க ஒரு காலத்துல, பழைய ஏற்பாட்டு நாட்கள்ல. அடுத்து இயேசு கிறிஸ்து வந்தாரு. முழுக்க முழுக்க இயேசு இயேசு. அப்பப்போ அதுக்காண்டி பிதா காலத்துல இயேசுவையோ பரிசுத்தாவியானவரையோ சொல்லல. அங்கங்க வருவாங்க பரிசுத்தாவியானவர் இயேசு கிறிஸ்து. நீங்க தானியேல் புஸ்தகத்துல பாத்தீங்கன்னா, தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை என்ன செய்யறாங்க? அக்கினியில போடுறாங்க. அக்கினியில போட்டவொன்னு அவங்க 3 பேரும் அப்படி அக்கினி நடுவுல உலாவி வராங்க. உலாவி வரும்போது ஒருத்தர் கூட வந்தாராம். யாரு கூட? அந்த 3 பேர் கூட. அவருடைய சாயல் எப்படி இருந்துச்சா? தேவகுமாரனை போல இருந்தாராம். தேவகுமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா இருந்தார். அப்போ பழைய ஏற்பாட்டிலையும் குமாரன் பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் அங்கங்க அவர்கள் காணப்பட்டார்கள், சொல்லப்பட்டார்கள். ஆனா அதிகம் அல்ல, பிதாவை குறித்து தான் அதிகமா சொல்லப்பட்டது. அடுத்து இயேசு கிறிஸ்து வருகிறார். இயேசு கிறிஸ்து வரும்போது முழுக்க முழுக்க இயேசு கிறிஸ்துவை பைபிள் மையப்படுத்துகிறது. அது இயேசு கிறிஸ்துவின் காலம். அடுத்து இயேசு கிறிஸ்து போயிட்டு அவர் சொன்னாரு, நான் போய் உங்களுக்காக வேற ஒரு தேற்றரவாளனை அனுப்புவேன். அவர் வருவது உங்களுக்கு எப்படி இருக்கும்? நலமாயிருக்கும். அல்லேலூயா. அவர் வருவது உங்களுக்கு. அப்ப இயேசு கிறிஸ்து இருந்து நல்லா இல்லையா? அப்படி சொல்லல. அவரு இதை விட அவர் பெட்டரா செய்வார்ப்பா. இயேசு கிறிஸ்துவே சொல்றார், இதை விட பெட்டரா அவர் உங்களுக்கு செய்வார் என்று சொல்லி. எனவே பிரியமானவர்களே, இந்த நாட்கள் ஏன் பரிசுத்த ஆவியானவர் குறித்து சபைகள்ல
அதிகமா பேசுறாங்க, ஒரே பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்தாவி பரிசுத்தாவி பரிசுத்தாவி. ஏன்னா இது பரிசுத்த ஆவியானுடைய யுகம். அல்லேலூயா. எனவே நான் எதுக்காக இவ்வளவு முன்னுரை இன்ட்ரோடக்ஷன் சொன்னேன்னு கேட்டீங்கன்னா, இந்த நாட்கள்ல ஆவியினால் நிரப்பப்பட்டிருப்பது ஒரு முக்கியமான அனுபவம். ஒரு தேவனுடைய பிள்ளை என்று சொன்னால், ஒரு ரட்சிக்கப்பட்ட மனுஷன் என்று சொன்னால், ஆண்டவர் பின்பற்ற விரும்புகிற ஒரு மனுஷன் என்று சொன்னால், அவன் இந்த ஆவியானவர் மேல் அதிகமாக வாஞ்சை கொள்ள வேண்டும். அது நிச்சயமாய் தேவனுடைய பிள்ளை கடைபிடிக்க வேண்டிய ஒரு காரியம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆவியானவர் முக்கியம் இந்த நாட்கள்ல. எனவே நான் சொல்றேன், ஆவியால் நிரப்பப்பட்டால் மட்டும் போதாது. இன்னைக்கு ஆவியால் நிரப்புங்க 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 நிரப்புங்கப்பா நிரப்புங்கப்பா, நிரப்பி 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 கடைசியில போய் எப்பவும் போல ஆர்டினரி மேன். ஆமென். என்னது இங்க நிரப்பப்படுறது, ஜெப வேளையில நிரப்பப்படுவது, அடுத்து அவர்கள் செய்வதெல்லாம் மாம்சம் மாம்சம், சுயம் சுயம், தன்னலம். தேவனுக்காக அல்ல, தேவன் சொல்லுகிறபடி அல்ல, தேவன் செய்தபடி அல்ல, எதுவும் கிடையாது. இவங்களாவே இருப்பாங்க. ஆமென். ஏன் அப்படின்னா இவங்களுக்குள்ள அந்த வாஞ்சை இல்லை. யாருக்கு இடத்துல வாஞ்சை இருக்கிறதோ. இன்னைக்கு என்ன தலைப்பு சொன்னேன்? என்ன தலைப்பு சொன்னேன்? ஆவினால் யாருக்குள்ள வாஞ்சை இருக்குதோ அவங்கள தாங்க ஆவியானவர் நடத்துவாரு. அல்லேலூயா. யாருக்குள்ள வாஞ்சை இருக்குதோ. நீங்க எடுத்து வாசிங்க, ரோமர் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்க. யாரு தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தான் ரட்சிக்கப்பட்டவர்கள் அல்ல. அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டவங்க தேவனுடைய பிள்ளை, அதை இல்லைன்னு சொல்லனா, ஏற்றுக்கொண்டவங்க தேவனுடைய பிள்ளை. ஆனா அடுத்து அவங்க எப்படி மாறணும்? அடுத்த கட்டம், அடுத்த ஜோன் எங்க போகணும் கேட்டீங்கன்னா, ஆவியானவர்கள் நடத்தப்படுகிற அந்த அனுபவம், அந்த மண்டலத்துக்கு போகணும். அல்லேலூயா. அது ஒரு தனி மண்டலம், தனி ஜோன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப அதுக்கு என்ன வேணும்னு கேட்டீங்கன்னா, நமக்குள்ள அந்த வாஞ்சை வேணுங்க, வாஞ்சை வேணும். நீங்க 1 யோவான் 4:3 வாசிங்க. 1 யோவான் அல்ல 1 யோவான் 4:13 தானா? சாரி 13. அவர் தம்முடைய ஆவியில் நமக்கு தந்தருளினதாலே அவர் தம்முடைய ஆவியில நமக்கு தந்திருக்கிறாரா, தம்முடைய ஆவியினால நமக்கு தந்திருக்கிறாரா. அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, தம்முடைய ஆவியினாலே எனக்கு தந்திருக்கிறார். புரியுதா? அதாவது அவர் நமக்கு கொடுக்க வேண்டிய எல்லாமே அவர் எப்படி எதுல கொடுத்திருக்கிறான்னு கேட்டீங்கன்னா, நமக்கு தம்முடைய ஆவியினால கொடுத்திருக்கிறாராம். உனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் எல்லாம் எங்கிருந்து வரப்போறது இல்லை, உனக்குள்ள இருக்கிற ஆவியினால, உனக்குள்ள இருக்கிற ஆவியில அந்த ஆவியானவர் போட்டு விட்டார். இன்னொரு வசனம் கூட உங்களுக்கு இன்னும் தெளிவாக ஒரு வசனத்தை நான் சொல்லுகிறேன். 1 கொரிந்தியர் புஸ்தகத்துல நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னா, ஏற்கனவே நான் பார்த்த வசனம் தான். வாசிங்க. 2ஆம் அதிகாரத்திலே 9-10 வசனங்களை வாசிங்க. எழுதி இருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, நல்ல அந்த வசனத்தை கவனிங்கம்மா, கவனிங்க. எழுதி இருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, தேவன் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை அவர் நிறைய உங்களுக்காக எனக்காக ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாருங்க. இனி அல்ல, நல்லா கவனிங்க. தேவன் இனி உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறது இல்லை. உங்களுக்காக ஆயத்தம் பண்ணினவைகளை நம்முடைய கண் என்ன செய்யவில்லை. உங்களுடைய கண் பார்க்கிற ஆசீர்வாதம்லாம் தேவன் உங்களுக்கு தந்தது அல்லங்க. உங்களுக்கு இன்னும் பெருசா வச்சிருக்கிறாரு, இன்னும் நிறைய வச்சிருக்கிறாரு. அல்ல இன்னும் பெரிய பெரிய ஆசீர்வாதங்களை தேவன் வச்சிருக்கிறாரு. நம்முடைய கண் காணாத ஆசீர்வாதங்கள், அடுத்து கண் காணவில்லை, காது கேட்கல, உங்க காதுல இதுவரை விழவே இல்லை, காது கேட்கவில்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை,
நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே, பாத்தீங்களா, அவர் தம்முடைய ஆவியினாலதான் எல்லாமே செய்கிறாராம். நமக்கு நம்முடைய ஆவியில அவருடைய ஆவியினால ஆசீர்வாதங்களை போடுறாரு. நமக்கு அவருடைய ஆவியினாலேயே நமக்கு என்னென்ன வைத்திருக்கிறார் என்பதை என்ன செய்கிறாராம், வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. நான் சொல்றேன், எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? என்ன சொல்ல வரேன், ஆவியில நிரம்பி இருப்பது அல்லது ஆவியினால நடத்தப்படுவது நம்முடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய ஒரு கொடை, gift. அல்லேலூயா. மிகப்பெரிய gift ஆவியினால் அப்போ இதை வாஞ்சிக்க வேண்டும். நம்ம என்ன செய்யணும், ஆவியினால் நடத்தப்படுகிற வாழ்க்கையை நம்ம வாஞ்சிக்கணும். ஆவியினால் நடத்தப்படுகிற வாழ்க்கை எப்படி இருக்கும்னா, அது வல்லமை நிரம்பிய வாழ்க்கையா இருக்கும். அல்லேலூயா. பயந்த வாழ்க்கை அல்ல அருமையானவர்களே. நாளெல்லாம் பயந்துட்டு வேதவசனம் தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் எப்படி ஆவியை தந்திருக்கிறானா, அன்பு, பலம், அடுத்து தெளிந்த புத்தி. அன்பின் ஆவி, பலத்தின் ஆவி, தெளிந்த புத்தியின் ஆவி. இந்த ஆவியினால் நடத்தப்படுகிறவங்க எப்படி இருப்பாங்கன்னா, அவங்க பயம் இல்லாத இருப்பார்கள். பயமில்லையே பயமில்லையே பயமே எனக்கு நீ பயமே எனக்கு அநாதி தேவன் அடைக்கலமானாரே, அவரது புயன் ஆதாரமாகிற்றே. அநாதி தேவன் அடைக்கலமானாரே, அவரது புயன் ஆதாரமாகிற்றே. பயமில்லையே பயமில்லையே பயமே பயமே எனக்கு. பயம் இல்ல. எத்தனை பேர் பயம் இல்லாம இருக்கிறீங்க சொல்லுங்க. நான் எத்தனை முறை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், பயம் வராது என்பதில்லை, எனக்கும் பயம் வரும். ஆனால் பயம் நிறைந்த வாழ்க்கையிலேயே போய்கொண்டிருப்பது, அதைத்தான் தேவன் வெறுக்கிறார். அந்த வாழ்க்கையை தேவன் கொடுக்கல. நீங்க ஆவியால் நடத்தப்படவில்லை என்றால் இந்த பயம் இருக்காதீங்க, பயம் இருக்காது. அது மாத்திரமல்ல, அன்பு இருக்கும். ஹல்லேலூயா. தேவன் மேல அன்பு பொங்கிக் கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. நான் உண்மையாவே சொல்றேன், இந்த அந்நிய பாஷை ஜெபம் சொல்றது தெரியுமா, அந்த 10 நிமிஷம் அந்நிய பாஷை ஜெபம் தான். இதுல ஜெபம் பண்ணிட்டு அந்த நாள் முழுக்க நான் உணர்கிறேங்க, கர்த்தர் மேல அன்பு பொங்கிக் கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. நான் ஒரு பேச்சுக்கா சொல்ல, உண்மையா சொல்றேன். நான் ஏற்கனவே அதிக நேரம் அந்நிய பாஷையில ஜெபிக்கிறேன் அதிகாலையில், அது வேற விஷயம். ஆனா எல்லாரும் இணைந்து ஜெபம் பண்றோம் பாத்தீங்களா, இதுல மிகப்பெரிய ஒரு வித்தியாசம், ஆவியில மிகப்பெரிய ஒரு விடுதலை. ஹல்லேலூயா. ஏன்னா அவர் அன்பின் ஆவியானவர். ஹல்லேலூயா. அவரிடத்துல அன்பு பூரணமா இருக்குது. அந்த ஆவி எனக்குள்ள இருக்கிறபடினால அன்பு தான் வெளிப்படுமே தவிர பயம் வராது. ஹல்லேலூயா. அவர் பயமுள்ள ஆவியை கொடாமல் என்னெல்லாம் கொடுத்திருக்கிறாரா, அன்பு, அடுத்து பலம். பலம் பொருந்தினவர்கள் நீங்க. ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்தா நீங்க எப்படிப்பட்டவர்? நீங்க ஆமாங்க, உங்களுக்கு விரோதமான எத்தனை பிரச்சனைகள், போராட்டங்கள், எவ்வளவு பெரிய பிசாசு வரட்டுமே, எனக்குள்ள ஆவியானவர், வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்து விட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். வல்லமையின் ஆவியானவர் என்னுள் வந்து விட்ட காரணத்தினால் பொல்லாத சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டேன். அவராவி எனக்குள்ள அந்த பயாவி அணுகுவதில்லை. அவராவி எனக்குள்ள அந்த பயாவி அணுகுவதில்லை. அன்பினாவி எனக்குள்ள நான் அகற்றிவிட்ட கசப்புக்களை. அன்பினாவி எனக்குள்ள நான்
விரட்டி விட்டு வல்லமையை ஆவியானவர் என்னுள் வந்து விட்டு காரணத்தினார் சாத்தான ஒரு சொல்லால விரட்டி விட்டு. ஹல்லேலூயா. பிசாசு என்னங்க பிசாசு? எனக்குள்ள இருக்கிற ஆண்டவர் எரேமியா சொல்லும்போது சொல்றார், கர்த்தரோ பயங்கர பராக்கிரமசாலியா என்னோடு இருக்கிறார். சொல்லுங்களேன், எல்லாருக்கும் வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்களேன், கர்த்தரோ பயங்கர பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார். பராக்கிரமசாலினாலே அவன் உலகத்துல யாரும் செய்ய முடியாத செய்யறவன் தான் பராக்கிரமசாலி. தெரியுதா உங்களுக்கு? அதுலயும் கர்த்தர் எப்படிப்பட்டவரா? பயங்கர பராக்கிரமசாலி. சத்தமா சொல்லுங்க. அந்த தைரியம் தான் நமக்குள்ள இருக்குது. எனக்குள்ள அந்த தைரியம். எவ்வளவு பெரிய பிசாசு வரட்டுமே, வரட்டும். ஹல்லேலூயா. அவனுக்கு எதிரா நிக்க வேண்டிய நம்முடைய கடமை. ஏன்னா எனக்குள்ள தேவன் அப்படிப்பட்ட பலத்தை கொடுத்திருக்கிறாரு. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. உங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்கிற பலம் சாதாரண பலம் அல்ல. நீங்க 2 கொரிந்தியர் புத்தகத்திலே 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. 2 கொரிந்தியர் 10:5 நினைக்கிறேன், வாசிங்க. அதுக்கு முந்தின வசனம் 4. எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாயிராமல், ஐயா மாம்சத்துக்கு ஏற்ற ஆயுதம் கத்தி, பட்டயம், அருவாள், கம்பு, வேற என்னது, பாம், அப்படி கூட வச்சுங்களேன், பாம். இதெல்லாம் மாம்சத்துக்கு ஏற்ற ஆயுதங்கள். மாம்சத்துக்கு நம்முடைய மாம்சத்தினால உபயோகப்படுகிற ஆயுதங்கள். அதான் மாம்சத்துக்கு அவர் சொல்றாரு, எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகள் அல்ல. மாம்சத்தினால் என் கையினால கால்னால உபயோகப்படுத்துகிற ஆயுதம் அல்ல எங்களுடைய போராயுதம். எங்களுடைய போராயுதங்கள் என்ன தெரியுமா? அரண்களை நிர்மூலமாக்கும். ஒரு கத்தியால எத்தனை அரண்களை நிர்மூலமாக்க முடியும்? ஒரு பட்டயத்தால, ஒரு அருவாளால, ஒரு கடப்பாறையால எத்தனை அரண்களை நிர்மூலமாக்க முடியுங்க? முடியாது. ஹல்லேலூயா. என் தேவன் எனக்கு தந்திருக்கிற பலம் அது அரண்களை நிர்மூலமாக்குகிற பலம். ஹல்லேலூயா. ஆவியினால் நடத்தப்படணும். அதுதாங்க, அப்பதாங்க வல்லமை உங்களுக்குள்ள செயல்பட ஆரம்பிக்கும். ஆவியினால நிரம்பி ஆவியினால் நடத்தப்பட ஒவ்வொரு நாளும் வாஞ்சிக்கணும். ஆவியானவரே, காலையில் எந்திரிச்ச உடனே சொல்லணும், ஆவியானவரே இன்னைக்கு என்ன நீங்க தான் என்ன செய்யணும், நடத்தணும். நாங்க அந்நிய பாஷை ஜெபத்துல ஜெபம் பண்ணும்போது முதல்ல எடுத்த உடனே ஜெபம் பண்றோம். என்ன ஜெபம் பண்றோம் ஞாபகம் இருக்கா? சொல்லுங்க. சொல்லுங்க. ஆளுகை செய்யட்டு. என்ன சொல்லி ஆளுகை செய்ய சொல்றோம்? என் நாவை ஆளுகை செய்யுங்க, என் சிந்தனை என்ன செய்யுங்க, ஆவியான கரத்துல ஒப்புக்கு உங்களுடைய ஆளுகை காணப்படட்டும். நீங்க கை கொள்ளுங்க. நான் சொல்றது அதுதான். அனுதினம் ஆண்டவரே என் நாவை என்ன செய்ய நீங்க கை கொள்ளுங்க. சங்கீதக்காரர் சொல்லும்போது சொல்றாரு, என்னுடைய உள்ளிந்திரியங்களை நீர் கை கொண்டிருக்கிறீர் அப்படிங்கிறாரு. என்னது? என்னுடைய உள்ளிந்திரியங்கள் உள்ள இருக்கிற இன்னர் பார்ட்ஸ் ஆஃப் அவர் சோல், அவர் ஸ்பிரிட். சொல்றாரு, என்னுடைய உள்ளிந்திரியங்களை நீர் கை கொள்ளுகிறீர் அப்படிங்கிறாரு. அப்படின்னா எல்லாத்தையும் அவர் கையில வச்சிருக்கிறாராம். எனக்கு இந்த வசனம் ரொம்ப பிடிக்கும். நான் அடிக்கடி இதை சொல்லுவேன், ஜெபத்துல கூட சொல்லி இருக்கிறேன். எத்தனை பேர் கவனிச்சிருக்கீங்கன்னு தெரியல. என்னுடைய நாவை நீர் கை கொள்ளும், என்னுடைய சிந்தை நீர் கை கொள்ளும், என்னுடைய ஆவியை நீர் கை கொள்ளும், என்னுடைய ஆத்மாவை நீர் கை கொள்ளும். ஹல்லேலூயா. இந்த கை கொள்ளுகிற இந்த அனுபவம் இருக்கு பாத்தீங்களா, இதுதாங்க மிக பெரிதான அனுபவம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எந்த வேலையில எப்படி பயன்படுத்துற பாருங்க. பவுல் ஒரு இடத்துல பார்க்கணும், அப்போஸ்தலர் நடவடிக்கையில அவர் தினந்தோறும் ஆச்சங்கரையோரம் நடந்து போறாரு. தினந்தோறும் போறாரு. ஒரு நாள் அங்க இருந்த ஒரு பெண், வழக்கமா பார்க்கிற பெண்ணு தான், ஒரு நாள் திடீர்னு அவ சொல்றா, இவர்கள் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், இவர்கள் தேவனுடைய வழியை நமக்கு அறிவிக்கிறார்கள். அப்படித்தானே? அந்த வசனத்தானே சொல்றா. வாசிங்க, அந்த வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகத்துல. Praise the Lord. Hallelujah. ஸ்தோத்திரம். Glory to Jesus. Hallelujah. வாசிங்க 16ஆம் அதிகாரத்திலே. அதான் அந்த வசனம் தான். கொண்டிருந்து ஜெபம் பண்ணுகிற இடத்துக்கு
போகையில் அப்படின்னா ரெகுலரா ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க, அந்த இடத்துக்கு போயிட்டு வந்துட்டு தான் இருக்கிறாங்க. அன்னைக்கு இந்த ஆவியானவர் நடத்துகிறார் பாருங்க. அதுக்காக சொன்னேன் எப்போதும் செய்யல அவரு. அன்னைக்கு அவர்கள் அன்னைக்கு போகும்போது குருசெல்ல ஏவுகிற ஆவியை கொண்டிருந்து தன் எஜமான்களுக்கு மிகுந்த ஆதாயத்தை உண்டாக்கின ஒரு பெண் எங்களுக்கு எதிர்பட்டால் அவள் பவுலையும் எங்களையும் பின்தொடர்ந்து வந்து, இந்த மனுஷன் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், ரட்சிப்பின் வழியை சத்தமிட்டால் தனதோடு சொல்லிட்டு இருக்கிறாளாம். அவன் சத்தமிட்டால் அடுத்து இப்படி அநேக நாள் செய்து கொண்டு வந்தால் பவுல் சினம் கொண்டு, அன்னைக்கு தான் பாருங்க, இதுதான் ஆவியானவர் கிரியை செய்கிற விதம். பவுல் அன்னைக்கு தான் சினம் கொள்ளுகிறார். என்ன, ஆவியானவர் அன்னைக்கு தான் அவன் மேல சினம் கொண்டார். அல்லேலூயா. இது ஆவியானுடைய கோபம், பவுலுடைய கோபம் அல்ல. நீங்க இன்னொரு இடத்துல நீங்க வாட்சி பாத்தீங்கன்னா, பவுல் ஒரு இடத்துல சொல்றார் பாருங்க, பிரைஸ் தி லார்ட், glory to Jesus, ஹalleluya, ஸ்தோத்திரம். 13:9 வாசிங்க. அப்பொழுது பவுல் பரிசுத்த ஆவியால் நிறைந்தவனாய் அவளை உற்று பார்த்து எல்லா கபடமும், அவனை உற்று பார்த்து எல்லா கபடமும் பொல்லாங்கும் நிறைந்தவனே, பகைங்கனே, என்றார். போதும் போதும் போதும். பவுல் சினம் கொண்டு, திரும்ப அந்த வசனத்தை மாத்திரம் வாசி. பவுல் ஆவியில ஆவினால், பரிசுத்த ஆவினால் நிறைந்தவனா. பரிசுத்த ஆவினால் நிறைந்தவனா அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம் தெரியுமா? ஆவியானுடைய அந்த குணம் வருதுங்க, வெளிப்படுதுங்க. அதுதான் ஆவியானுடைய அந்த வழிநடத்தல், அந்த குணம். இந்த எந்த நேரத்துல எந்த குணம் வரணும்? அப்ப இது ஆவியில நிரம்பினா தான் அது வரும். திடீர்னு ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது என்ன வரும்? ஆவியில ஒரு அழுக வரும். திடீர்னு என்ன வரும்? ஒரு ஆத்திரம் வரும், கோபம் வரும், திடீர்னு அதிகாரம் வரும். இதுல இது எல்லாருக்கும் இப்படி மாறாது சுபாவங்கள். ஆவியில யார் நிரம்பி இருக்கிறாங்களோ, அடிக்கடி அல்லது ஆவியானவருடைய பிரசன்னத்தை யார் அதிகமா தேடுறாங்களோ, அதுதான் முக்கியம். இதுதாங்க ஆவியில் நிரம்புதல். அதுல போட்டிருக்கு பாத்தீங்களா, பவுல் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த நேரத்துல ஒரு வல்லமை அல்லது ஒரு வைராக்கியம். அது என்ன சுபாவமா இருக்கலாம்? இவர் நம்ம ஐயா டிஜிஎஸ் தினகரன் ஐயாவை குறித்து சொல்லுவாங்க. அவர் அவர் கூட்டத்தில் வந்துட்டார்னா வியாதியஸ்தர்களுக்காக ஜெபிக்கும் போது அவருக்குள்ள ஒரு மனதுருக்கத்தின் ஆவி வந்துருமா. அல்லேலூயா. அப்படி ஒரு அது இயேசுவினுடைய பரிசுத்த ஆவியானுடைய சுபாவம். அது மாத்திரமல்ல, எனக்குலாம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பிசாசுக்காக ஜெபம் பண்ணும்போது எனக்குள்ள ஒரு வைராக்கியம். எப்படி இயேசு கிறிஸ்து பைபிள் சொல்லுகிறது, நமது சாயலின்படி நமது ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குவோமாக. அப்ப தேவனுடைய சாயல சிருஷ்டிக்கப்பட்ட, தேவனுடைய ரூபத்தின்படி சிருஷ்டிக்கப்பட்ட இந்த மனுஷனுக்குள்ள பிசாசு எப்படி வர முடியும்? இந்த வைராக்கியம் எனக்குள்ள வரும். அல்லேலூயா. தேவனுக்குரியவன், தேவனால ரட்சிக்கப்பட வாய்ப்புள்ளவன், இவனுக்குள்ள எப்படி பிசாசு இருக்க முடியும்? தேவனுடைய ராஜ்யம் இவனுக்குள்ள வரணும். கைத்தட்டி அவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இதுதாங்க ஆவியில நிரம்புறது. எனக்குள்ள அந்த வைராக்கியம் வரும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி. சில பேருக்கு அன்பு அப்படி வரும். ஜெபம் பண்ணும்போது, ஆராதனை செய்யும்போது தேவன் மேல என்ன செய்யும்? அன்பு வரும். பிசாசுக்கா ஜெபிக்கும் போது வைராக்கியம் வரும். சில பேருக்கு இந்த மன்றாட்டு ஜெபத்துல இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஸ்பிரிட்டை பார்க்கலாம் அதிகமா. என்னன்னா, நல்லா ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, திடீர்னு என்ன வரும்? அதிகாரத்தோடு ஜெபம் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்ப இது எல்லாமே இதுதான் ஆவியில் நிரம்புதல். ஆவியில் நிரம்புதல்னா வெறுமனே அந்நிய பாஷை பேசும்போது ஆவியில நிரம்புறோம், உண்மைதான். ஆனால் அந்த உணர்வு வருது பாருங்க, அதுதான் அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. பவுல் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் அப்படிங்கிறதுக்கு எதுக்கு சொல்லப்பட்டிருக்குன்னு கேட்டீங்கன்னா, அவனுக்குள்ள தேவனுடைய சுபாவம் அடக்கமாட்டாம வந்தது. அதுதான் என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய சுபாவங்கள் உங்களுக்குள்ள, தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய வல்லமை இருந்துச்சுன்னா, நீங்க அதிகமாக ஆவியானவரை நாட ஆரம்பிச்சீங்கன்னா உங்களை ஆவியானவர் இப்படி நடத்துவாரு. அல்லேலூயா. இவரை போய் பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் வருங்க. உங்க வாழ்க்கைக்கு ஏற்ற விதத்துல நான் சொல்றேன், உங்க வாழ்க்கை நடைமுறை வாழ்க்கைக்கு ஏற்ற விதத்துல சொல்றேன். ஒரு தேவைக்காக
நீங்க பெரிய ஒரு ஜெபத்தோட காத்திருக்கிறீங்க, திடீர்னு ஒரு எண்ணத்தை கொடுப்பாரு, இவங்கள போய் பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணம். பாருன்னு அப்படி கூட இல்ல, பார்க்கணும். சொல்ற எத்தனை பேருக்கு புரிஞ்சுன்னு தெரியல. பாருன்னு ஆவியானவர் சொல்றது நான் சொல்லல இந்த இடத்துல, அவரை போய் பார்க்கணுங்கிற எண்ணம். அப்போ சில பேருக்கு, நிறைய பேருக்கு ரூபா தேவைன்னா நிறைய பேர் எண்ணத்துல வருவாங்க, அவரை போய் பார்க்கலாம், இவரை போய் பார்க்கலாம், அவரை போய் பார்க்கலாம், அந்த எண்ணத்தை சொல்லல. இது யாரோ ஒருத்தர், குறிப்பிட்ட ஒருத்தர் ஆவியானவர் உங்களுக்குள்ள நினைச்சுவார் அந்த எண்ணத்தை. இதுதாங்க ஆவியில நிரம்புகிறது. இதுதான் நீங்க எப்போ தேவனுடைய ஆவியை அதிகமா நாட ஆரம்பிச்சிட்டீங்களோ, உங்களுக்குள்ள இந்த எண்ணத்தை திடீர்னு இவர்களுக்கா ஜெபம் பண்ணு அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ள இருந்து ஒரு எண்ணம் வரும். இது எல்லாமே தேவன் கொடுக்கிற எண்ணம். இப்படிப்பட்ட ஆவியின் நடத்துதல் உங்களுடைய வாழ்க்கையில தேவை. உங்களுடைய தேவைகளுக்காக நீங்க என்ன செய்யணும்? ஒரு விசேஷித்த ஞானம். அதுவும் ஒரு ஆவியில நிரம்புகிற ஒரு வாழ்க்கை தான். உங்க தேவைகளுக்காக நீங்க என்ன செய்யணும்? உங்க தொழில்ல எப்படி செயல்பட வேண்டும்? அதுக்கு தான் நான் சொல்றது, நீங்க தினந்தோறும் அதிகாலையில் எந்திரிச்சு தொழிலுக்காக ஜெபம் பண்ணுங்க, உங்க குடும்பத்துக்காக, உங்க பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. உங்க பிள்ளைகளுக்கு அதிகாலையில் எந்திரிச்சு ஜெபம் பண்ணுங்க. எல்லாரையும் போல இல்ல, ரட்சிக்கப்பட்டான இவன் சாதாரண புறஜாதியை விட மோசமாயிடுறான். இவன் அவனாவது ஒரு 6-6:30 மணிக்கு எந்திரிச்சு வீடு வாசல தொளிச்சு கோலம் போட்டு சீதேவி வீட்டுக்குள்ள வரணும்னு அவன் அதையாவது செய்யறான். ஆனா இவன் அதையும் செய்யறது இல்லை. இவனுக்கு சீதேவி தேவையில்லை, இயேசு மட்டும் போதும். அதனால அவன் 8 மணி வரை தூங்கலாம். அல்லேலூயா. என்னது? இவனுக்கு யார் தேவையில்லை? சீதேவியும் தேவையில்லை, முதியவும் தேவையில்லை, இயேசு மட்டும் போதும். அதனால அவன் எத்தனை மணி வரை தூங்கலாம்? என்ன வாழ்க்கை? கிறிஸ்தவ ஜீவியம், அது சௌபாக்கிய ஜீவியம். ஒரு அருமையான ஒரு பக்தன் பாடினான், கிறிஸ்தவ ஜீவியம் சௌபாக்கிய ஜீவியம். அப்படின்னு என்ன அர்த்தம்? எல்லா பாக்கியங்களும் நிரம்பி, அதான் ஆவியில நிரம்பினவனுக்கு தான் அந்த வார்த்தை சொந்தம். நம்ம வெறுமன பாட்டு தான் பாடணும், ஆனா ஆவியில நிரம்பினவன் அவன் அதை பெற்றுக்கொண்டே இருப்பான். உங்க வாழ்க்கை அது அன்பு நிறைந்த வாழ்க்கை, பலம் நிறைந்த வாழ்க்கை, தெளிந்த புத்தியுள்ள வாழ்க்கை. அல்லேலூயா. குழப்பம் இல்லை. நிறைய பேர் குழம்பி இருக்கிறோம், குழப்பம் இல்லை. நீங்க ஸ்தோத்திரம், glory to Jesus. 61ஆம் அதிகாரம் ஏசாயாவில் 61ஆம் அதிகாரத்தை நீங்க வாட்சி பார்த்தீங்கன்னா அதுல ஒரு வசனம் இருக்கு பாருங்க. ஏசாயா 61ல glory to Jesus, ஹalleluya. 7ஆம் வசனத்தை வாசிங்க. உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரண்டத்தனையாய் பலன் வரும், லட்சைக்கு பதிலாக போதும் நிப்பாட்டிங்க. உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக ரெண்டத்தனை வரும். இதுவரை நீங்க வெட்கப்பட்டீங்களா? நீங்க ஆவியில நிரம்பின வாழ்க்கைக்குள்ள போங்க. உங்களுக்குரிய பாகத்துல உங்களுக்குரிய பங்கு இருக்கு தெரியுமா? கடந்த நாட்கள் நான் பார்த்தோம், கிறிஸ்து நமக்கு எப்படி இருக்கிறான்னு பார்த்தோம், பங்கா இருக்கிறான்னு பார்த்தோமா இல்லையா? அவர் நமக்கு நம்முடைய சுதந்திரத்தின் பங்கு, அவர் நமக்கு ஒரு பங்கா இருக்கிறார், நம்முடைய வாழ்க்கையின் ஒரு பங்கா இருக்கிறார். அப்போ நீ ஆவியில நிரம்பின வாழ்க்கை வாழ்ந்தேன்னா, இந்த இடத்தை நீங்க பாத்தீங்கன்னா ஆரம்பமே எப்படி இருக்கும்? கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். அந்த ஏசாயா புத்தகம் 61ஆம் அதிகாரமே அதுலதான் ஆரம்பிக்கும். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறான்னு சொல்லி அவர் நடத்துகிற விதத்தை குறித்து அப்படி சொல்லிட்டு வருகிறது. சொல்லிட்டு இந்த இடத்துல சொல்றாரு, அவர்கள் உங்க வெட்கத்துக்கு பதிலாக ரெண்டத்தனையா பலனை அனுபவிப்பீங்க. இதுவரை வெட்கப்பட்டீங்க, அதுக்கு பதிலான ரெண்டத்தனையான பலனை தேவன் உங்களுக்கு தருவாரு அப்படி சொல்லிட்டு சொல்றாரு. அவர்கள் லட்சம் என்ன தெரியுமா? லட்சம் என்ன தெரியுமா? லட்சண குழப்பம்னு அர்த்தம், கன்ஃபியூஷன் அர்த்தம். என்னது அது? லட்சம் என்னது? குழப்பம். அவர்கள் குழப்பத்துக்கு பதிலாக சந்தோஷம் அடைவார்கள். ஹல்லேலூயா. சந்தோஷம். ஏற்கனவே அந்த வார்த்தையை சங்கீத பகுதியில் வாசிக்கும்போது அவர் சொன்னாரு, ஆராதனை வேளையில நினைக்கிறேன் நான் சொன்னேன், என்ன வார்த்தை? அவர்கள் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள், நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலைமையில் இருக்கும், சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும், சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலம் அதான் குழப்பம். குழம்பிக்கிட்டே இருப்பாங்க. குழப்பத்துக்கு அல்லங்க, ஆவியான இருக்கு உங்களுக்கு வந்திருக்கா தெரியுமா? உங்களை சந்தோஷப்படுத்த, உங்கள் பாகத்துல நீங்கள் சந்தோஷப்படுவீங்க. நீங்க ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வர முடியாது, தேவனுடைய சந்நிதிக்கு வர முடியாது. விடுதலை
முழங்கிடுவோமே, விக்கீனம் யாவும் அகலும், இடுக்கங்கள் சூழ்ந்திடும் வேளை இரட்சகர் மீட்பருள்வாரே. நுகங்கள் முறிந்திடும், கட்டுகள் அருந்திடும், விடுதலை பெருவிழா காண்போம். நுகங்கள் முறிந்திடும், கட்டுகள் அருந்திடும், விடுதலை பெருவிழா காண்போம். மகிமைப்படுத்துவேன் என்றாரே, மகிமனின் பாசம் பெருகிதே. மங்காத புகழுடன் வாழ்வோம், மாற்றி பெற்றுயர்ந்திடுவோமே. குறுகிட மாட்டோம், குண்டிட மாட்டோம், அறையில்லா தேவனின் வாக்கு. குறுகிட மாட்டோம், குண்டிட மாட்டோம், அறையில்லா தேவனின் வாக்கு. ஆனந்த துதி ஒலி கேட்கும், பாடல் பாடல் சத்தம் தொனிக்கும். ஆனந்த துதி ஒலி கேட்கும், பாடல் பாடல் சத்தம் தொனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவச்சனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவச்சனம் பெருகும். ஆவியானவர் நடத்துகிற விதத்துக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. உங்க வாழ்க்கை தெளிவா குழம்பிக்கிட்டே இருக்கீங்க நிறைய பேர், நான் பார்த்த அளவுல. ஏன்னா ஆவியானவருக்கு தங்களை ஒப்பு கொடுக்கிறது இல்ல, அதிகாலையில இருந்து ஆவியில நிரம்புகிறது இல்ல. வசனங்களை ஆவியில நிரம்பி, வசனங்கள் எல்லாம் என்ன செய்யணும் தெரியுமா? ஆவியில நிரம்பி படிக்கணும். நல்ல அந்நிய பாஷைகளை பேசணும். இல்ல அந்நிய பாஷை பெற்றுக்கொள்ளட்ட நல்ல துதிங்க, ஆராதிங்க, வசனத்தை படிங்க. துதிங்க, ஆராதிங்க, வசனத்தை படிங்க. அந்நிய பாஷைகளை பேசுங்க, வசனத்தை படிங்க. இது உங்க ஆவியில உள்ள குழப்பத்தை மாற்றிடும், எடுத்து போட்டுரும், ஃபில்டர் பண்ணிரும். குழப்பத்தை பூரா என்ன செய்யறோம்? ஃபில்டர் பண்ணிருங்க. நீங்க ஆவியில நடக்க ஆரம்பித்து விடுவீர்கள். ஹல்லேலூயா. நான் பிரசங்கம் பண்ணும்போது நிறைய குறிப்பு எடுத்து வச்சிருப்பேங்க, ஆனா அந்த குறிப்புக்கே போறதில்லை, அப்படியே போய்கிட்டே இருக்கும். எப்ப ஆவியான நிப்பாட்டுறாரோ அப்பதான் குறிப்பை பார்ப்பேன். ஹல்லேலூயா. அதுவரை என்ன செய்யும்? வண்டி போயிட்டே இருக்கும். ஏன்னா ஆவியான கரத்துல காலையிலே ஒப்பு கொடுத்தேன். நாளெல்லாம் என்ன செய்ய? ஆவியான கரத்துல ஒப்பு கொடுத்தே இருக்கிறேன். அதிகாலையில இருந்து இங்க வர இங்க வந்த பிறகும் ஆவியான கரத்துல ஒப்பு கொடுத்தே இருக்கிறேன். நான் ஒப்பு கொடுக்கிறேன், சிந்தனை ஒப்பு கொடுத்தே இருக்கிறேன். அதோட வந்து நிக்கிறேன். ஆவியானவர் பயன்படுத்த ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா. எனக்கு தெரியும், ஒருவேளை உன்னுடைய வசனங்கள் ஒரு சில வேளைகளில் கோர்வையாக இல்லாவிட்டாலும் அநேகருக்கு ஆங்காங்கே அநேகரோடு கர்த்தருடைய ஆவியானவர் பேசிக்கொண்டே இருப்பார். அல்லேலூயா. ஏன்னா என்னுடைய சிந்தை, என்னுடைய நாவு எல்லாம் கர்த்தருடைய ஆவியான கரத்துல ஒப்பு. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். கையை வைத்து ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனவே பிரியமானவர்களே, நீங்க உங்களை கர்த்தர் அழைக்கிற அந்த காலவேளையில சாதாரண வாழ்க்கையை விட்டுட்டு வல்லமை நிரம்பிய வாழ்க்கைக்கு வாங்க. ஆவியானவரால் நடத்தப்படுகிற வாழ்க்கைக்கு வாங்க. நிறைவின் வாழ்க்கை, ஆவியானவரால் நடத்தப்படுகிற வாழ்க்கை, அது பூவரஸ்ட் லைஃப் அல்ல, ரிச்சஸ்ட் லைஃப். ஆமென். நான் எப்பவுமே அதான் சொல்றேன். ஆவியானவரால் நடத்தப்படுகிறவர்கள் நிறைய பேர் வெளியேந்து பார்க்கறாங்க. இந்த பெந்தோஸ்து சபைக்கு போறவங்க பூரா ஒரு மாதிரி நஞ்சவன் பிஞ்சவன் அப்படிதான் போறான், அப்படிதான் இருக்கான். அப்படி போகலாம். ஆனா பெந்தோஸ்து சபைக்கு போறவன் அவன் வந்து நஞ்சி பிஞ்சவனா இருக்க கூடாது. அடுத்து எப்படி இருக்கணும் தெரியுமா? ஸ்ட்ராங்கா இருக்கணும். அல்லேலூயா. ஹெல்த்தியா இருக்கணும், நல்ல வசதியா இருக்கணும், நன்மையினால் நிரம்பினவனா. ஏன்னா ஆவியானவர் நிறைவான ஆவியானவர். நிறைவான ஆவியானவரே, நீர் வரும் போது குறைவுகள் மாறுமே. நிறைவான ஆவியானவரே, நீர் வரும் போது குறைவுகள் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை முடியாததும் சாத்தியமாகுமே.
வனாந்திரம் வயல்வெளியாகுமே, ஆளானதும் பயிர் நிலம் ஆகுமே. வனாந்திரம் வயல்வெளியாகுமே, ஆளானதும் பயிர் நிலம் ஆகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சத்தியமாகுமே. நிறைவே நீ பாருமே, நிறைவே நீ வேண்டுமே, நிறைவே நீ போதுமே. ஆவியானவரே நிறைவே, எல்லாரும் நீ வேண்டுமே. ஆவியானவர் போதும், ஆவியானவர் போதும். ஹல்லேலூயா. அவன் நான் சொல்றேன், இந்த பாடல்கள்லாம் எடுக்கிறேன் பாருங்க, இதெல்லாம் இந்த மாதிரி பாட்டெல்லாம் நான் பாட நினைக்கிறது இல்லை. ஆனா நான் பாடல்களை கேட்டுக்கொண்டே இருப்பேன், அவ்வளவுதான். எல்லாம் உள்ளுக்குள்ள போயிரும். எப்போ நிறைய பேர் பார்த்துருக்கேன், அதுக்கான தப்பு சொல்லலை. நான் நிறைய பேர் பிரசங்கத்தை கரெக்டாக எழுதி இந்த இடத்துல இந்த பாட்டு பாடணும் அப்படிலாம் எழுதி கொண்டு வந்து அப்படிலாம் செய்கிறவன் நிறைய ஊழியக்காரங்க இருக்கிறாங்க. நம்ம அப்படி செய்கிறது இல்லை. எல்லாத்தையும் உள்ள நிரப்பி வச்சுக்கிடுவேன், ஆவியானவர் கரத்தில் ஒப்பு கொடுப்பேன். ஆவியானவர் எப்போ எதை பயன்படுத்த வேண்டுமோ அப்போ அதை எனக்குள்ளிருந்து வெளிப்படுத்தி பயன்படுத்துவார் என்பதில் நான் விசுவாசத்தோடு இருக்கிறேன். கைத்தட்டி அவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. அப்போ கர்த்தர் உங்களை எதற்கு அழைக்கிறார்? ஆவியினால் நடத்தப்படுகிற வாழ்க்கைக்கு வாங்க. ஆவியானவருக்கு முதலிடம் கொடுங்க. அல்லேலூயா. பின்னாடி ஒரு நாள்ல நீங்க ரியலைஸ் பண்ணுவீங்க, இது எத்தனையோ பிரசங்கம் கேட்டோம், ஆனால் நம்ம ஊழியத்துக்கு நம்ம தொழிலுக்கென்று நம்முடைய குடும்பத்துக்கென்று இதைத்தான் நம்ம முக்கியப்படுத்தணும். ஆவியானவரும் முக்கியப்படுத்தல. ஆவியானவரும் முக்கியப்படுத்தியிருந்தா இன்னைக்கு எங்கேயோ போயிருக்கலாம. நல்ல கவனிங்க, நான் பார்த்த எத்தனையோ ஊழியக்காரர்கள், ஆவியானவரை முக்கியப்படுத்துகிற ஊழியக்காரர்கள் உன்னதத்தில் உயரத்தில் இருக்கிறாங்க. அல்லேலூயா. அவருடைய நடத்துதல், ஆமென், அவருடைய நடத்தல். சில பேர் கூட சேருங்க பாரு, சிலர் கூட வேண்டாம் பாரு. உணர்வுலே கொடுப்பாரு. ஆண்டவர் இவங்க கூட இருக்க வேண்டாம், அப்ப அவங்க கூட இருக்க கூடாது. உங்களுக்குள்ள அப்படி உணர்வு வந்துச்சுன்னா அதுக்கெல்லாம் மதிப்பு கொடுத்து பாருங்க. உங்களுக்குள்ள தோன்றுகிற சின்ன சின்ன உணர்வுகளுக்கு மரியாதை கொடுத்து பாருங்க, மதிப்பு கொடுத்து பாருங்க. என்ன, நீங்க ஆவியை பெற்றவர்கள், உங்களுக்குள்ள ஆவியானவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அந்த உணர்வுகளுக்கு மரியாதை கொடுத்து பாருங்க. யார் கூட சேரும்போது உங்களுக்கு பிடித்தமே இருக்காது, உள்ளுக்குள்ள ஆவியில ஒரு சின்ன ஒரு சலசலப்பு இருந்துகிட்டே இருக்கும். அப்படின்னா விட்டு விலகிருங்க. கொஞ்சம் ஒரு தயக்கம் இருந்தா கூட விலகிருங்க. நீங்க ஜெபம் பண்றவங்களா இருந்தா நான் சொல்றேன், நீங்க ஜெபம் பண்றவங்களா இருந்தா, ஆவியானவர் கரத்துல உங்களை தினந்தோறும் ஒப்பு கொடுக்கிறவர்களா இருந்தா, அந்நிய பாஷையில அதிகமா பேசுகிறவர்களா இருந்தா, உங்களுக்குள்ள யார் கூடயா பழகும் போது அல்லது எந்த காரியத்தை செய்யும் போது அது ஒரு சிலர் கொஞ்சம் என்ன செய்யணும், ஒரு சஞ்சலம் உண்டாகும். ஒன்று சில வேளைகள் நான் ஒரு சில மீட்டிங்ஸ்க்கு வாரேன்றுவேன். மீட்டிங்ஸ்னா பொது மீட்டிங் அப்படி உள்ள போய் தான் ஆகணும், அது வேற வழி இல்லை. ஆனால் சில பேர் சும்மா கூப்பிடுவாங்க வாங்கன்னு சொல்லி கிளம்பிட்டு இருப்பேன். திடீர்னு ஒரு மனசுல ஒரு இது உண்டா, போகணுமா அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துட்டுனா டப்புன்னு உட்காந்துருவேன். போகலை இன்னைக்கு என்று சொல்லி அப்படி உட்காந்துருவேன். அப்படி நிறைய காரியங்களை கட் பண்ணியிருக்கேன். என்னன்னா, எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். கைத்தட்டி அவரை துதிப்போமா. அப்போ நீங்க இப்படி சின்ன சின்ன உணர்வுகளுக்கு நீங்க மதிப்பு கொடுத்து பாருங்க. நீங்க ஆவியை பெற்றவர்கள், அப்படிதானா? உண்டா இல்லையா? ஆவியை பெற்றவங்களா இல்லையா? ஆவியானவர் உங்களுக்குள்ள கிரியை செய்து கொண்டிருக்கிறார். சொல்ல மாட்டீங்க ஆமென்? ஒவ்வொன்றுக்கும் சொல்லணும். சொல்லுங்க ஆமென். சொல்லுங்க ஆமென். சொல்லுங்க. என்ன ஆவியானவர் உங்களுக்குள்ள என்ன செய்து கொண்டிருக்கிறார்? என்ன செய்து கொண்டிருக்கிறார்? தூங்கிட்டு இருக்கிறார். இப்ப என்ன செய்து இருக்கிறாரு? தூங்கிட்டு இருக்கிறார் ஆவியானவர். அதனால நான் என்ன செய்யிட்டு இருப்பேன்? தூங்கிட்டு இருப்பேன். ஆவியானவர் எப்ப எனக்கு உற்சாகம் கொடுக்கிறாரோ அப்ப உற்சாகமா இருக்கும். ஒரு நாள் உற்சாகமே கொடுக்க மாட்டாரு. ஹல்லேலூயா. ஆவியானவர் ஒரு நாள் தூங்குறது இல்லை. ஆவியானவர் எப்பொழுது உங்களை எழுப்பிக் கொண்டே இருக்கிறார், ஏவிக்கொண்டே இருக்கிறார் ஏதாவது ஒன்று செய்வதற்கு. அல்லேலூயா. எனவே அருமையானவர்களே, இந்த சின்ன சின்ன உணர்வுகளுக்கு மரியாதை கொடுத்து பாருங்க, மதிப்பு கொடுத்து பாருங்க. ஓ, ஆவியானவர் சொல்லுகிறார்,
இதை செய்ய சொல்லுகிறார் என்று சொல்லி நீங்கள் ஆவியில நிரம்பினவர்களா இருந்தா, திரும்ப நான் சொல்றேன், சில பேர் சும்மா ஒண்ணுமே இல்ல, ஜெபம் பண்ண மாட்டாங்க, வேதத்தை வாசிக்க மாட்டாங்க, எதையும் சொல்ல மாட்டாங்க. ஆவியானவர் சொல்லுகிறார், அப்படி சொல்லுகிறார், என்ன அங்க போச்சுனாரு, என்ன இங்க போச்சுனாரு, ஆவியானவர் அனுப்புனாரு, உங்கள்ட்ட ரூபா கேட்க சொன்னாரு. ஆவியானவர் ரூபாலாம் கேட்க சொல்ல மாட்டாரு. அல்லேலூயா. என் கடனை உங்களை அடைக்க சொன்னாரு, ஆவியானவர் அவங்கள்ட்ட சொல்லுவாரு. அப்படி இருக்கிறாங்க நிறைய ஊழியக்காரங்கள், அப்படி இருக்கிறாங்க. உங்கள்ட்ட என்ன செய்ய சொன்னாரு, கேட்க சொன்னாரு அப்படின்னு. அப்படி ஆட்களை காத்து பேசாம போய்கிட்டே இருப்பேன். சும்மா வந்தவங்கள்ட்ட ஊழியக்காரங்களுக்கு கொடுப்போம் காணிக்க ஏதாவது. இப்படி சொல்லி வந்தான்னா இதை என்கரேஜ் பண்ணக்கூடாதுன்னு போய்கிட்டே இருப்போம். எனக்கு அருமையானவர்களே, அப்படிலாம் இருக்கிறாங்க. நீங்க ஆவியில நிரம்பி அனுதினம் தேவனை தேடி அவர் கரத்துல உங்களை ஒப்பு கொடுத்து, உங்கள் சிந்தை, உங்களுடைய ஆவி, உங்களுடைய நாவு எல்லாம் கர்த்தர் கரத்துல ஒப்பு கொடுத்து நீங்க வாழ ஆரம்பித்தீர்கள் என்றால் அதுதான் ஆவியில் நிரம்பின வாழ்க்கை. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே. என்னால் ஒன்றும் கூடாதையா, எல்லாம் உம்மால் கூடும். என்னால் ஒன்றும் கூடாதையா, எல்லாம் உம்மால் கூடும். அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே அழைத்தவரே உம்மில் பிழைத்திடவே அவனியில் உமக்காய் உழைத்திடவே. அழைத்தவரே உம்மில் பிழைத்திடவே அவனியில் உமக்காய் உழைத்திடவே. அர்ப்பணிக்கின்றேன் என்னை என்று ஏற்றுக்கொள்ளும் என் இயேசுவே. அர்ப்பணிக்கின்றேன் என்னை என்று ஏற்றுக்கொள்ளும் என் இயேசுவே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே அனுக்கிரகம் தர வேண்டுமே. அனுதினமும் உம்மில் நான் எல்லாரும் அப்படி நாம் முழந்தால் படியிடலாமா? கர்த்தர் நம்மை அழைத்தது அவரில் பிழைக்க, அவரில் ஆசீர்வாதமானவனா இருக்க, அவரில் ஞானம் நிரம்பினவனா இருக்க. அன்னிதினமும் அவர் நம்மை அழைத்து செல்ல வேண்டும், நடத்தி செல்ல வேண்டும். ஆமா, மோசே சொன்னார்லாம், உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்னாக செல்லாவிட்டால் நீர் எங்களை கொண்டு போகாதீரும். அப்படிதான் கர்த்தர் செய்தாருங்க. பகல்ல மேகஸ்தம்பம், இரவுல அக்கினி ஸ்தம்பம், அவர்களை அவர் நடத்தி கொண்டு போனார். அந்த மேகஸ்தம்பம் அக்கினி ஸ்தம்பம் எங்க நின்னுச்சோ அங்க நின்றுவாங்க, அதுக்கு மேல போக மாட்டாங்க இஸ்ரவேல் ஜனங்கள். அது 1 மாசம் ஆகலாம், 2 மாசம் ஆகலாம், நாட்கள் ஏராளமாகலாம், ஏன் 1 வருஷம் கூட ஆகலாம். அப்படிலாம் இருக்கு வனாந்திர பயணத்துல. அவங்க அப்படியே அங்க ஷெட்டு போட்டு அப்படியே உட்கார்ந்துருவாங்க, கூடாரம் போட்டு. அடுத்து அந்த மேகஸ்தம்பம் அக்னி ஸ்தம்பம் எப்போ கிளம்புதோ அப்பதான் தங்களுடைய கூடாரத்தை எல்லாம் சுருட்டி கொண்டு அவர்கள் கிளம்புவார்கள். இன்றைக்கும் தேவன் அதை பார்க்கணும். உங்களுக்குள்ள இருந்து வெளியே இருந்தல்ல, உங்களுக்குள்ள இருந்து குரல் கொடுத்து சத்தம் கொடுத்து வழி இதுவே, இதுல நட என்று சொல்லி பிரயோஜனமா இருக்கிறதை உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியில உன்னை நடத்தணும்னு கர்த்தர் விரும்புகிறார், ஆவியானவர் விரும்புகிறார். He wants to lead you always, all time. அவங்க நடத்த விரும்புகிறார் ஆவியானவர். நீங்க ஆவியில நிரம்புறது சரி, ஆவியால நடத்தப்பட ஒப்பு கொடுங்க. கொஞ்சம் பொறுமையா அவர் குரலை கேளுங்க, அவசரப்படாதீங்க. ஆவியானவரை நான் என்ன செய்யணும், என்ன செய்யணும் கேளுங்க.
தாமதப்படுத்தினா தாமதமாகட்டும். பொறுமையா சொன்னார்னா பொறுமையா இருங்க. பொறுமை இழக்காதீங்க. உடனே எழும்புன்னு சொன்னா எழும்பி கிரியை செய்ய ஆரம்பிங்க. ஆண்டவர் கருத்துல ஒப்பு கொடுக்கலாமா? இந்த நாளிலே தேவனுடைய ஆவியை நமக்குள்ளிருந்து இன்னும் பலத்த விதமா கிரியை செய்யணும். கர்த்தர் ஒப்பு கொடுப்போம். நல்ல பிதாவே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நாளிலே ஆவியினால நடத்தப்படுதல் என்கிற குறித்து பார்த்தோம். எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்களே தேவனுடைய புத்திரர். இந்த வார்த்தையை பார்த்தோம். ஆண்டவரே, இந்த வார்த்தையின்படியாக பிள்ளைகள் எல்லாம் நீர் அதற்காக அழைத்திருக்கிறீர். ஆண்டவரே, சும்மா மாம்சத்தில் நடக்க அல்ல, சுயமாய் நடக்க அல்ல, நாங்கள் உம்முடைய ஆவியிலே நடக்க எங்களை அதற்காக அழைத்திருக்கிறீர். இனி வருகிற நாட்கள் இவர்கள் சொந்த ஞானத்தில் யோசனைகள் அல்ல ஆண்டவரே, உம்முடைய ஞானத்தில் உம்முடைய யோசனை நடக்க ஆண்டவருடைய அனுக்கிரகம் மீது உண்டாயிருக்கிற ஸ்தோத்திரம். நீர் எதை பேசுகிறீரோ அதை அவருடைய வாழ்க்கையில செய்து முடிக்கத்தான் நீர் பேசுகிறீர். நம்புகிறோம். நீ வரும் நாட்கள் அப்படிப்பட்ட காரியங்களை செய்ய இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமா